ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. உம்மை போற்றி புகழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த தவ காலத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மிகுந்த காலமாக கொடுத்திருக்கின்றதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எங்களுடைய தவ முயற்சிகளாலும் பாவ பரிகாரங்களினாலும் இந்த தவ காலத்தை சிறப்புடையதாக்கி எங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெறவும் இந்த பகுதியை வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த திருநிகழ்வு ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த பாவ பரிகார சிலுவை பாதையை உடைய பாதத்தை அர்ப்பணிக்கின்றோம். அன்றைய நடந்து சென்ற அந்த சிலுவை பாதையானது எவ்வாறு காண்கின்ற மத்தியை பல்வேறு விதமான எண்ணங்களை உருவாக்கியது. இன்று இந்த சிலுவை பாதையானது மக்களுடைய மனங்களிலே ஆழமான நம்பிக்கை ஏற்படுத்த உடனே செலுத்துகின்றோம். இதன் வழியாக இதனை சித்தரிக்கிறவர்களும் இதில் பங்கேற்கிறவர்களும் பார்க்கிறவர்களும் எல்லோருடைய உள்ளங்களிலும் அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இது விளைவிக்க வேண்டுமாய் சித்தரிக்கின்றோம். எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த திருச்சிலுவை பாதையை அமைவதாக. நாங்கள் அனைவரும் பாவிகள் என்ற உணர்வோடு இந்த திருச்சிலுவை பாதையை பங்கெடுக்கின்றோம். தூயதோர் உள்ளத்தை எங்களுடைய உருவாக்கியதும் உறுதிதரும் ஆவியை எங்களுக்குள்ளே படைத்ததும் என்ற உணர்வோடு நாங்கள் இந்த திருச்சிலுவை பாதையை பங்கெடுக்கின்றோம். உடைய பாடல்களை தியானிக்கின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்வுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக. எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் சகித்துக் கொள்ளவும் பொறுத்துக் கொள்ளவும் அது எங்களுக்கு உதவி செய்வதாக. இதனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு வளம் பெறுவதாக. இந்த பகுதியை வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. இயலாண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். எங்கள் தந்தையை உமது பெயர் தூய என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடர்ந்து பக்தியோடு நாம் திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுத்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஆண்டவருடைய அருளை பெறுகின்ற வழியாகவும் நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம். Help us to ask forgiveness from God that we may really bear witness to the cross of Christ. Let us go in peace, reflecting on the passion of our Lord Jesus Christ. ஆண்டவரின் பாடல்களை சிந்தித்தவாறு தியானித்தவாறு நாம் இதிலே பக்தியோடு பங்கெடுப்போம். அவரை வேதனைப்படுத்திய, அவரை கொடுமைப்படுத்திய, அவரை சித்திரவதை செய்த பாதையாயிருக்கிறது. அந்த பயணத்தில் நாமும் பங்கு பெறும் பொருட்டு இயேசுவின் பாடுகளோ அவருடைய இரத்தம் சிந்துதலோ அவரை இந்த உலகத்திற்கு மீட்பராக ஏற்படுத்தியதனுடைய உன்னத நிகழ்வாக இந்த பரிகார சிலுவை பாதை அமைந்திருக்கிறது. ஆம், இது இயேசுவுக்காக இறக்கப்படுகிற சிலுவை பாதை அல்ல, மாறாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்வை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிற சிலுவை பாதை, நம் வாழ்வை நினைத்து பார்க்கக்கூடிய சிலுவை பாதை. குற்றமற்றவர் கட்டி அடிக்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிரை தருகிறார். கல்வாரிக்கு போகலாம் வாரீர் என்ற பாடலோடு முதல் நிலைக்கு நாம் கடந்து செல்வோம். கல்வாரிக்கு போகலாம் வாரீர்.
பாவ பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இயேசுவுக்கு அநியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது ஒரு வரலாற்று பிழை, நிரபராதிக்கு கிடைத்த அநீதி, பிலாத்துவின் அதிகார துஷ்பிரயோகம், கை கழுவி பரிகாரம் தேடிய பாவச் செயல். ஆம், பிலாத்து கை கழுவி பரிகாரம் தேடிய பாவச் செயல். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 50வது இறைவார்த்தை, இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்று குறிப்பிடுகிறது. இந்த முதல் நிலையில் பில்கிஸ் பானுவினுடைய தீர்ப்பை கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்கலாம். 2002ஆம் ஆண்டு கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளானவர் தான் பில்கிஸ் பானு. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த இந்த அப்பாவி பெண்ணுக்கு பல பேர் ஒன்றாக இணைந்து கூட்டு பாலியல் வதை செய்தார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரை கொடூரமாக கொலை செய்தார்கள். இந்த கொலை குற்றத்திற்காக 11 பேர்களை குற்றவாளிகளாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவர்கள் ஆயுள் தண்டனை பெறும்படி சிறையிலே அடைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? 2022ஆம் ஆண்டு குஜராத் அரசு அவர்கள் பொது மன்னிப்பு கோருவதாக சொல்லி அவர்களினுடைய தண்டனையை ரத்து செய்து விடுதலையை செய்தார்கள். அப்பொழுதுதான் இந்த அதிர்ச்சியான சம்பவம், இந்த சமூக விரோத செயல், குற்றம் புரிந்தவர்களுக்கு மன்னிப்பு என்கிற பெயரில் விடுதலை, மாலையை போட்டு வரவேற்று கொண்டாடியது ஒரு கூட்டம். ஆம், அப்பொழுது அந்த பாலியல் வதை செய்யப்பட்டு அவதிப்பட்டு இன்னலுற்று கவலையோடு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு துயரத்தோடு தன் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த பில்கிஸ் பானு, நான் என்ன செய்வேன், இப்படி ஒரு அநியாய தீர்ப்பு நீதி வழங்கப்பட்டது. அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்கள், மீண்டுமாய் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அப்பொழுது பில்கிஸ் பானு சொன்ன அந்த வார்த்தைகளைத்தான் இந்த முதல் நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நாம் சிந்தித்து பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவுக்கு கொடூரமான ஒரு தண்டனை, அநியாய தண்டனை கொடுக்கப்பட்டது. நிரபராதிக்கு அநீதி. ஆம், ஆனால் இந்த தீர்ப்பில் பில்கிஸ் பானு சொல்லுகிறார், நான் முதலில் சிரிக்கிறேன். இன்று எனக்கு புத்தாண்டு, நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் நெஞ்சில் சுமையாக இருந்த ஒரு மலை அகன்றது போல உணர்கிறேன். எனக்கு சுவாசம் திரும்பி வந்தது போல இருக்கிறது. ஆம், என் வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது, எனக்கு நீதி கிடைத்தது என்று சொல்லி நீதிக்கு உண்மைக்கு சான்று பகர்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, பாவ பரிகார சிலுவை பாதையை செய்து கொண்டிருக்கிற நீ உன் வாழ்க்கையை யோசித்து பார். எத்தனை பேருக்கு அநியாய தீர்ப்பிட்டு இருப்பாய், எத்தனை பேருக்கு அவமானப்படுத்தி இருப்பாய், எத்தனை பேருக்கு நீ அநீதி இழைத்திருப்பாய். யோசித்துப்பார், உன் வாழ்க்கையை திருப்பிப்பார், உன் மனசாட்சியை கொஞ்சம் தொட்டுப்பார். அப்பொழுது தெரியும், நீ செய்கின்ற இந்த பாவ பரிகார சிலுவை பாதை உன் வாழ்க்கைக்கு பரிகாரம் சொல்லுகிறது. நீ சிறை கைதிகளை சந்தி, அவர்களின் குடும்பத்திற்கு உதவி செய், அவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பிற்கு, எதிர்காலத்திற்கு உன்னால் முடிந்த உதவியை செய்தால் நீ செய்த அந்த பாவத்திற்கு அது பரிகாரமாயிருக்கும் என்று ஜெபம் செய்வோம். இயேசுவே, அநியாய தீர்ப்பு உமக்கு கொடுக்கப்பட்டது போது
நான் அதை குறித்து வேதனைப்படுகிறேன், துன்பப்படுகிறேன். ஆனால் நானும் கூட எத்தனையோ பேருக்கு அநியாய தீர்ப்பை சொல்லி இருக்கிறேன். நான் செய்த தவற்றை பிலாத்துவை போல கை கழுவி கொண்டு நழுவி போயிருக்கிறேன். மனம் வருந்துகிறேன், உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். நம் பாவங்களுக்கான பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் இரண்டாம் நிலை இயேசு சிலுவை சுமத்தல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை சொல்லுகிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த சிறிய உதாரணத்தை இந்த இரண்டாம் நிலையில் சிந்தித்து பார்க்கலாமே. பாண்டிச்சேரி சிறுமி ஆர்த்தி 9 வயதுதான், 5ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி. ஓர் இளைஞனும் முதியவரும் சேர்ந்து கொண்டு சதித்திட்டம் தீட்டி போதைக்கு அடிமையானவர்களால் அந்த பச்சிளம் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்து துணியிலே மூட்டை போல கட்டி சாக்கடையில் எரிந்து அந்த குழந்தையை கொன்று போட்டார். எவ்வளவு கொடூரம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரமானது அது.
தமிழகத்தையே தலைகுனிய செய்த ஒரு நிகழ்வு. எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்றைய சமூகம்? பாவச் செயல்களும் குற்ற செயல்களும் அதிகரித்துக் கொண்டிருக்க இயேசுவின் மீது, அவரின் தோளின் மீது இருக்கிற சிலுவை மேலும் மேலுமாய் பாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் பாவத்திற்கான இந்த பரிகார செயலை செய். ஒப்புரவு அருட்சாதனம் பண்ணு. அது உன்னுடைய பாரத்தை குறைக்கும். பாவ மன்னிப்பை கேள். அது உன்னுடைய மன சுமையை குறைக்கும். மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஓடோடி சென்று உதவி செய்து பார். உன் மனதில் இருக்கின்ற அழுக்குகள் குறையும். ஒரு விதவைக்கு உதவி செய்து பார். அதன் வழியாய் உன் வாழ்க்கையின் போக்கு மாறும். இயேசுவின் பாரமும் குறையும். சுகம் செய்வோம். இதோ இந்த பாவ பரிகார சிலுவை பாதையில் பக்தியோடு பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் தோளில் இருக்கின்ற சிலுவையின் சுமையை பார். இது நம் பாவத்தால் விளைந்த சுமை என்பதை உணர்ந்து கொண்டால் அதற்கான பரிகாரம் செய். இயேசுவின் பாரமும் சுமையும் குறையும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய உம்மை நோகச் செய்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அநியாயம் செய்து கடும் கோபம் கொண்டு பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. அநியாயம் செய்து கடும் கோபம் கொண்டு பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மீண்டும் எழுந்தாய் துயர்களின் நினைவோடு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக உன் பாவத்திற்கான பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் 3ஆம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். ஆம், 1 கொரிந்தியர் 6:9-10 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. பரத்தமையில் ஈடுபடுவோர், என் அன்பு சகோதரனே, சகோதரியை நன்றாக கேள். பரத்தம பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புரட்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசைப்படுகிறவர்கள், குடிவெறியர், பழிதூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. இப்படிப்பட்ட கொடூரமான செயல்கள் தான், உன் பாவ செயல்கள் தான், நீ அனுதினமும் விழுகின்ற உன் பலவீனங்கள் தான்
இயேசுவை இந்த மூன்றாம் நிலையில் கீழே விழச் செய்திருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். 40,000 கோடி ஊழல் கேட்க முடிகிறதா? 40,000 கோடி ஊழல். கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் அல்லற்பட்டுக் கொண்டிருந்த தருணத்தில், உயிருக்காக போராடி கொண்டிருந்த அந்த தருணத்தில், இந்த போராட்டத்திலும் கூட, இந்த தவிப்பு காலத்திலும் கூட, இந்த அஞ்சுதற்குரிய காலத்திலும் கூட ஒரு கூட்டம் எப்படி கொள்ளையடிக்கலாம், ஒரு மாஸ்கை எப்படி 485 ரூபாய்க்கு விற்கலாம் என்று சதித்திட்டம் தீட்டி மக்களுடைய வயிற்றில் அடித்து கோடி கோடியாய் கொள்ளையடித்ததே இந்த பாவத்தினால் தான் இயேசு கீழே விழுந்து கிடக்கிறார். பரிகாரம் தேட விரும்புகிறாயா? நீ செய்த குற்றத்திற்கு, பாவத்திற்கு, உன் பலவீனத்திற்கு நீ பரிகாரம் தேட விரும்புகிறாயா? ஏழைகளுக்கு அன்னதானம் செய், பணம் கொடுத்து நோயாளிகளுக்கு உதவி செய், விபத்திலும் ஆபத்திலும் இருக்கிற உன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைகளுக்கு உதவி செய், உன் குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகளை சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல். நீ செய்த பாவத்திற்கு, நீ செய்த குற்றம் குறைகளுக்கு அது பாவ பரிகாரமாய் மாறும். ஜெபம் செய்வோம். இயேசுவே, எத்தனையோ முறை பாவம் மீண்டும் மீண்டுமாய் செய்வதன் வழியாக உன்னை நான் கீழே தள்ளிக்கொண்டே இருக்கிறேன். அப்பா, என் பாவங்களை நான் உயிர்த்துணரக்கூடிய பாக்கியத்தை தாரும். என் பாவங்களை நான் எண்ணி பார்க்கக்கூடிய யோசனையை, சிந்தனை எனக்கு தாரும். நல்லபடியாக மனம் மாறி, மனம் திருந்தி, ஐயோ இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உறுதியை ஏற்கக்கூடிய மனநிலையை தாரும். அதன் வழியாய் நீ மீண்டும் எழுந்து நடப்பீர் என்கிற நம்பிக்கையில் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus, this is in spite of the rejection faced from your own people whom you trusted. At times, we in our families fall into sin again and again, are unable to ask for forgiveness, going for confessions, and also by not even reconciling with our own family members. My outraged Jesus, by the weakness you suffered in going to Calvary, give me enough strength to overcome all human respect and all my evil passions which have led me ஒரு 10 minutes. பாடுகளின் பாதையில் 4ஆம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடோடி வாழ்வாய்.
இந்த சிலுவை பாதையில் பங்கெடுத்திருக்கிற சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கடைகளில் இருக்கிற அக்கா அண்ணான்மார்களே, தம்பிமார்களே, நம் வீட்டில் உள்ள நம் அப்பா அம்மாவினுடைய நிலைமை என்ன, நம்ம தாத்தா பாட்டியினுடைய நிலைமை என்ன, அவர்களை நன்றாக நாம் கவனிக்கிறோமா? அவர்களோடு பேசி உறவாடுகிறோமா? அவர்களோடு நாம் பழகுகிறோமா? அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறோமா? அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோமா? 2 உதாரணங்களை சொல்றேன். கரூர் மாவட்டம் வட்டப்பட்டி என்ற இடத்தில் முத்துராஜ் என்கிற ஒருவன் நன்றாக குடித்துவிட்டு குடி போதையில் இருந்த அவனுக்கு அவனுடைய தாய் அறிவுரை சொல்லி இருக்கிறார், மகனே, ஏப்பா நீ குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிற, ஏப்பா நீ இப்படி உடம்பை கெடுத்துக் கொள்ளுகிறார் என்று சொன்னதற்கு கடபாறையிலேயே அடித்து தாயை கொண்டிருக்கிறான் அந்த முத்துராஜ் என்கிற குடிகாரன். கோவை மாவட்டம் வெள்ளிமலை பட்டினம் என்கிற இடத்தில் பாடுகளின் பாதையில் 5ஆம் நிலை இயேசுவுக்கு சீரேன் ஊராகிய சீமோன் உதவி செய்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். உதவி என்பது கேட்டு செய்வது அல்ல, அது தன்னார்வத்தோடு முன்வந்து செய்வது. இயேசுவுக்கு வலியும் வேதனையும் அதிகரிக்க அதிகரிக்க நிலை தடுமாறுகிறார். கொல்கதா வரை நீடிக்குமா இந்த சிலுவை பாதை, இந்த கொடூர சித்திரவதை? இந்த பயணம் முடிவிலே சென்று நிற்குமா என்கிற சந்தேகத்தில் சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோனுக்கு அழைப்பை தருகிறார். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று திருப்புதர் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் சொல்கிறார். பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல மாறும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அரசினால் கவனிக்கப்படாத இடத்தில் சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ளம்
ஊர் முழுக்க வீடு முழுக்க மழை வெள்ள தண்ணீர் சூழ்ந்து நிற்கிறது. உண்ணுவதற்கோ உறங்குவதற்கோ வாய்ப்பில்லாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்த நேரம் அரசாங்க உதவிகள் பல இடங்களுக்கு சென்று சேர்ந்தது, சில இடங்களுக்கு சென்று சேர முடியவில்லை. அப்படிப்பட்ட தருணத்தில் தான் தன்னார்வ மனம் கொண்ட சில நல்ல உள்ளங்கள் சாதியை பார்க்கவில்லை, மொழியை பார்க்கவில்லை, எந்த மதம் என்று பார்க்கவில்லை, மனித நேயம் வளர ஒருவர் மற்றவருடைய மனிதத்தை பார்த்து, அவர்களின் பசியை பார்த்து, அவர்களின் வேதனை துன்பத்தை பார்த்து ஓடோடி சென்று உதவி செய்தார்கள். அதற்கு உதாரணம் தான் விஜய் டிவியில் பாலா 200 குடும்பத்திற்கு 1000 ரூபாயை வழங்கி 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்களை நிவாரண பொருட்களாக கொடுத்து உதவி செய்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, துன்பத்தில் வாடும் போது, கஷ்டத்தில் இருக்கும் போது உன் மதத்தையோ உன் சாதியையோ உன் மொழியையோ உன் இனத்தையோ பார்க்காதே. உன்னை போல வயிறு உடையவன் அவன், உன்னை போலவே பசியினால் துடிப்பவன் அவன், உன்னை போலவே வேதனையிலும் துன்பத்திலும் வாடுபவன் அவன். எனவே தாராள உள்ளத்தோடு உதவி செய், உன்னால் முடிந்த உதவியை செய். அப்பொழுது உன் பாவத்திற்கான பரிகாரத்தை நீ தேடிக் கொள்வாய். நீ செய்கின்ற சின்னஞ்சிறு உதவிகள் கூட, பணிகள் கூட உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும், உன்னை மனிதநேய மிக்க மனிதனாக வாழச் செய்யும். சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோனை போல. Lord.
பாடுகளின் பாதையில் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார், நம் அவமானத்தை துடைக்கிறார். எசாயா இறைவாக்கினர் 25வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் விடுவார், என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் இருந்து அகற்றி விடுவார். முகம் ஒருவருடைய சோகத்தை வெளிக்காட்டும், முகம் ஒருவருடைய உள்மன காயத்தை காண்பிக்கும், முகம் ஒருவருடைய களைப்பை காட்டும், முகம் ஒருவருடைய வேதனை என்ன, வலி என்ன, எதை சுமந்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு உதாரணத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். ஒரு கோபத்தில் ஒரு மூதாட்டியை, ஒரு வயசான பாட்டி அம்மாவை கடுமையான கோபத்தால் திட்டிவிட்டேன். அந்த பாட்டி அம்மா கண்ணீர் விட்டு அழுது, என்ன சாமி என்று சொன்னபோது என் மனம் வேதனைப்பட்டது. நான் துயரப்பட்டேன். ஐயோ, என்னதான் இருந்தாலும் ஒரு வயசான அம்மாவை இப்படி பேசலாமா, இப்படி சொல்லலாமா என்று நினைத்த நான் உடனடியாக மனம் கலங்கி போய் அந்த மூதாட்டியை கட்டி அரவணைத்துக் கொண்டேன். அந்த தாயினுடைய நெற்றியில் முத்தமிட்டேன். அந்த தாயினுடைய கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர், ஒரு மகனை போல, ஒரு தாயை போல நல்ல உறவு ஏற்பட்டது. மனதில் அமைதி வந்தது, மனதில் நிம்மதி ஏற்பட்டது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவினுடைய அந்த இரத்தக்கரை படிந்த முகத்தை வெரோனிகால் ஓடோடி சென்று துடைக்கிறார். எத்தனையோ பேர் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். உன் குடும்பத்திலும் கூட என் சகோதரனே, என் சகோதரியே, உன் குடும்பத்தில் கூட கடன் பிரச்சனையினா நீ கண்ணீர் விட்டிருப்பாய். ஐயோ, என் கண்ணீரை துடைக்க யாரும் வரவில்லையே. உன் குடும்ப பிரச்சனையில் ஒவ்வொரு நாளும் நீ அழுது கொண்டிருப்பாய். உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க யாரும் வரவில்லையே, நீ அழுது ஏங்கி இருப்பாய். உன் குடிகார கணவனோடு ஒவ்வொரு நாளும் நீ போராட்டமாய் இருந்திருப்பாய். உன்னுடைய நிலையை மாற்ற எவரும் வரவில்லையே, துடித்திருப்பாய். உன் மகன் மகள் உன் சொல் பேச்சு கேட்டு நடக்காத போது உள்ளத்திலே உடைந்து போயிருப்பாய். உன் கண்ணீரை துடைக்க யார் வருவார் என்று ஏங்கி நீ தவித்த போதெல்லாம் வெரோனிகா போன்ற நல்ல உள்ளங்கள் உன் கண்ணீரை துடைக்கிறார்கள். உன் மனதிற்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். ஆம், நீ செய்த பாவத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? உன் நண்பனிடத்தில், உன் உறவுகளிடத்தில், உன் சொந்த பந்தங்களிடத்தில் ஒருவேளை அவர்கள் கண்ணீரோடு துயரத்தோடு இருந்தால் அவர்களின் கண்ணீரை துடைக்க உதவி செய். அவர்களின் அவமானத்தை போக்க உதவி செய். சிறையில் வாடுபவர்களுக்கு உதவி செய். மருத்துவமனையில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லி உதவி செய். அதன் வழியாய் நீ செய்த பாவத்திற்கு அது பரிகாரமாய் மாறும். உதவி
பாடுகளின் பாதையில் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். மகள்கள், ஒரு மகன் எல்லாருமாய் சேர்ந்து விஷம் குடித்து குடும்பத்தோடு இறந்து போனார். சிந்தித்து பாருங்கள், குடும்பத்தோடு இறந்து போனார். யார் அவர்களுக்கு உதவி செய்ய வந்தது? நீ ஓட்டு போட்ட தலைவனா? நீ பாதாபிஷேகம் செய்த உன்னுடைய ரசிகர்களா? யார்? எந்த தலைவன் உனக்கு? சோர்ந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் புரியவில்லை, பாதை தெரியவில்லை, பாதை புரியவில்லை, பாதை தெரியவில்லை, தோத்திரம் செய்கின்றோம். நாம் யார்? இந்த நிலையை குறித்து நாம் கவலைப்பட்டு கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறோமா? போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதை தெரியாத அவருடைய மனைவி என் கணவனை காணவில்லை, என் பிள்ளைகளை காணவில்லை என்று சொல்லி புகார் கொடுத்திருக்கிறார். பிறகுதான் தெரிய வந்திருக்கிறது, அவர்கள் கடத்தலில் ஈடுபட்டு வெடிமருந்து, கஞ்சா போன்ற பொது பொருட்களை கடத்தி வைத்தது தெரிய வந்தது. இதனால்தான் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவருடைய குடும்பம் நடுத்தருவுக்கு வந்தது. அந்த குடும்பத்தினுடைய நிலை கேள்விக்குறியாக மாறியது. தவறான செயல்களில் ஈடுபடுகிற போது, தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கொள்கிற போது, நம் குடும்பமும், நம் பிள்ளைகளும், நம் மனைவியும், நம் கணவனும் இப்படி நிர்கதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வேண்டுமா? நமக்கு தேவையா? சிந்தித்து பார்ப்போம். பாவமும் குற்றமும் தவறும் செய்திருந்தால் பரிகாரமாக தியானம் செய், விவிலியத்தை வாசி, திருப்பலியை ஒப்புக்கொடு. உன் குடும்பம் மனம் மாற, உன் கணவன் மனம் மாற, உன் மனைவியின் நல்வாழ்விற்காக, உன் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக உன் பரிகாரத்தை செய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. இறங்கிட்டா பாஸ் பண்ணா அப்படியே போலாமா? ஓகே பாவத்துக்கான பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் 9ஆம் நிலை. இயேசு 3. பிறரை வேடிக்கை பார்க்கிறோமா? நம் மனநிலை என்ன? நீதிமொழிகள் 24:16 சொல்கிறது, நல்லவர் ஏறி காய்கறி கடை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்தார். அவனுடைய வியாபாரம் நன்றாக ஓடியது, வியாபாரம் தலை சிறந்திருந்தது, நல்ல லாபம் அவனுக்கு கிடைத்தது. திடீரென்று பக்கத்திலே ஒரு கடை வந்ததனால் மிகுந்த சந்தோஷம். தம்பியினுடைய நிலைமையை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். அவனுக்கு அப்படிதான் வேணும். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடினா, என்ன ஓட்டம் போட்டான் பத்தியா, அவனுக்கு எப்படிதான் வேணும். சமாதானமாய் வாழக்கூடிய சமுதாயமாய் இது இருக்கும் என்பது ஐயமில்லை. ஜெபம் செய்வோம். இயேசுவின் 3ஆம் முறை முகம் குப்புற விழுந்தவரே, தோல்வியினாலும் பயத்தினாலும் பலவீனத்தினாலும் நஷ்டத்தினாலும் வியாதியினாலும் விழுந்து கிடக்கிறோம். கேலி கிண்டல் செய்யாமல், எல்லை நகையாடாமல் எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆடைகள் கடைய. அதிகாரம் 21வது இறை வார்த்தை, நோவா திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார். ஆடை என்பது நாகரிகத்தை எடுத்துச் சொல்வது, நம் கலாச்சாரத்தை எடுத்துச் சொல்வது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆடைகளின் நிலைமை என்ன? சீரழியும் ஆண்கள் பெண்களினுடைய நிலைமை என்ன? ஆடையை அலங்கோலமாக அணிந்து கொள்வதால் கேளிக்கை நடனம், ஆபாச நடனம், ஆபாச புகைப்படங்களை பார்ப்பது போன்ற பல்வேறு தீமைகளினால் இந்த சமுதாயம் இன்று கெட்டுப்போய் கிடக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு மணிப்பூர் மாநிலத்தில் 2 இடங்களுக்கிடையே மோதல்கள் ஏற்பட்டது. மாநிலமே கலவர பூமியாகியது. அப்பொழுது அங்கு 2 பெண்களுக்கு ஏற்பட்ட நிலை நம் நாட்டிற்கே
தலைகுனிவை ஏற்பட்டது. நம் நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தியது. 2 பெண்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக இழுத்துச் சென்று அதை வீடியோவிலே பதிவு செய்து கொடூரமாக வெளியிட்டது. கொஞ்சம் கூட மனித நேயம் இல்லாமல், ஈவு இரக்கம் இல்லாமல், மனித நேயத்தை தொலைத்த, மனித மாண்பை தொலைத்த ஒரு செயலாக, வெறியாட்டு செயலாக அது மாறி போனது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய மானம் காக்கவே இந்த ஆடையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆடையை வலுக்கட்டாயமாக இழுத்து நிர்வாணமாக்கிய அந்த மணிப்பூர் 2 பெண்களினுடைய நிலையை நாம் நினைத்து பார்த்தால் மனிதநேயம் இந்த மனிதரில் செத்து போனதோ, மனித மனங்கள் எல்லாம் உருகி போய் இல்லாமல் அது கல்மனமாய் மாறி போய் கிடக்கிறதோ என்று சொல்ல தோணுகிறது. நம் குடும்பத்தில் இருக்கிற நம் மனைவிக்கோ, நம்முடைய மகளுக்கோ, நம் மகனுக்கோ, நம் அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ இந்த நிலைமை என்றால் நாம் துடிதுடித்து போக மாட்டோமா? அங்கு மதம் எங்கு, ஜாதி எங்கு, மொழி எங்கு, இனம் எங்கு? இது எல்லாம் தொலைத்தாலும் கூட மனிதநேயத்தோடு நாம் இருக்கும் போதுதான் நாம் அவமானங்களை மறந்து மனித மாண்போடு வாழ முடியும். இதோ அப்படிப்பட்ட தீச்செயல்களுக்கான பரிகாரம் பாலியல் தொழில் செய்கின்ற ஆண் பெண் அவர்களுக்கு உதவி செய்து அப்படிப்பட்ட தொழிலில் இருந்து அவர்கள் விடுதலை பெற உழைப்பது, திருநங்கை அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது, ஆடை நாகரிகத்தை நம் குடும்பத்தில் இருக்கிற நம் மனைவிக்கும், நம் மகளுக்கும், நம் மகனுக்கும், நம் அப்பாவுக்கும் சொல்லிக் கொடுப்பது. Thank you.
அவரை ஆணியால் அறைகிறார்கள். காயம், ஆணிகள், வலி, தழும்புகள். எசாயா 53:5 அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் என்று சொல்கிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் புனித வெள்ளி என்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி என்று பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பாடுகளை தங்களுடைய உடலில் சுமப்பதற்காக சிலுவையை சுமப்பார்கள். சாட்டையால் தங்களையே அடித்துக் கொள்வார்கள். உடலில் காயங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சிலுவையில் ஆடினால் எவர் மனதையாவது நீ புண்படுத்தி இருக்கிறாயா? அதற்கான பரிகாரம் வேண்டுமா? இரத்த தானம் செய். உன் பாவத்திற்கான பரிகாரம் வேண்டுமா? உன் உடல் உறுப்புகளை தானம் செய்து பிறரை வாழ்விக்க உதவு. நீ செய்த அந்த காயம் தழும்புகளில் இருந்து விடுதலை பெற உனக்கு பரிகாரம் வேண்டுமா? ஒரு மரம், செடியை, கொடியை வளர். அதன் வழியால் உன்னுடைய காயங்கள் மறையும், உன் தழும்புகள் மறையும், உன் பாவத்திற்கான பரிகாரம் கிடைக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவன. Oh my God.
பாவிகளுக்கான பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோற்றம் செய்கின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையினால் உலகத்தை மீட்டருளினீர். முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். தவிப்பு, வேதனை, வலி, துன்பம், போராட்டம், திணறுதல். இன்றைக்கு பலருக்கு உயிரின் மதிப்பு தெரிவதில்லை. காதலுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று தூக்கு போட்டுக் கொள்கிறார்கள். கடன் பிரச்சனை வந்து விட்டதே என்று ரயிலில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ தவறான உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக கொலை செய்து விடுகிறார்கள். தேர்விலே தோல்வி அடைந்து விட்டதற்காக விஷம் குடித்து செத்து போகிறார்கள். எசேக்கியேல் 37:10 இறைவார்த்தையில் வாழ்க்கையின் அர்த்தம் பலருக்கு புரிவதில்லை. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 2023ஆம் ஆண்டு 19 வயது உள்ள ஜெகதீஸ்வரன் 2 முறை நீட் தேர்வு எழுதி தோல்வி அடைந்திருக்கிறார். அதனால் அவன் தற்கொலையே செய்து கொண்டான். மருத்துவர் ஆக வேண்டும் என்கிற அவனுடைய கனவு பலிக்காததனால், ஐயோ என்னுடைய மகன் இறந்து போய்விட்டானே, என்னுடைய மகன் இப்படி ஆகிவிட்டதே, அவனுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்த அந்த தந்தையும் அந்த சோகத்திலேயே உயிரை மாய்த்துக் கொண்டார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உனக்கு இந்த உயிரை கொடுத்திருப்பது, ஆண்டவர் உனக்கு இந்த உயிரை கொடுத்திருப்பது நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன் குடும்பத்திற்காகவும், உன் மனைவிக்காகவும், கணவனுக்காகவும், உன் பிள்ளைகளுக்காகவும் நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். உயிரை துச்சமாக இழப்பதற்காக அல்ல. சிந்தித்து பார். ஒருவேளை நீ மனக்குழப்பத்தோடு, மனபாரத்தோடு, மணிவலைகளோடு, மன காயத்தோடு இருக்கிறாய் என்றால் கவுன்சிலிங் செல்லுவது நல்லது. பாவ சங்கீதம் செய்வது அவசியம். நேர்மறை கல்வி கற்று உன் வாழ்க்கை பாதையை மாற்றிக் கொள்வது நல்லது. ஏனென்றால் விலை மதிப்பிட முடியாத உயிரை உனக்காக இயேசு கொடுத்து விட்டார். இயேசு கொடுத்து உன் பாவத்திற்கான பரிகாரமாய் நிற்கிறார். உன்னை விலை கொடுத்து மீட்டு ரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுத்திருக்கிறார். இதோ சிலுவையில் உயிர் விட்டிருக்கிற இயேசுவை உற்று நோக்கு. அது உன் பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட விலை என்பதனால் மனம் திருந்தி, மனம் மாறி இயேசுவை பின்பற்றி அவரின் சாட்சியாய் வாழ். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கிடவன. ஆமென்.
பாவத்திற்கான பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் 13ஆம் நிலை இயேசுவை அன்னை மரியாவின் மடியில் வளர்த்துகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கின்றோம். இது மிக பெரும் துயரம், வலி, வேதனை. பெற்றவர் இருக்கும் தகராறிலோ ஒருவர் இறந்து போகுவது உண்மையிலேயே ஒரு மிக பெரும் வலிதான், வேதனைதான். எசாயா 49:15 பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி 19:26 அம்மா அடையாளமாக இருப்பவர் அந்த தாய் தேவ அன்னை நம்மை பார்த்து கேட்கிறார், இதோ என் மகன் என்ன தவறு செய்தான், என் மகன் என்ன குற்றம் புரிந்தான், உனக்காக சிலுவை சுமந்தவர்கள் யாராவது உண்டா, உனக்காக ரத்தம் சிந்தியவர்கள் யாராவது உண்டா, என் மகனே என் மகளே உனக்காக ஆணிகளால் அறையப்பட்டவர்கள் யாராவது உண்டா, உனக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்த தெய்வம் யாராவது உண்டா? சிந்தித்து பார். என் மகன்தானே உனக்காக சிலுவை சுமந்தார், என் மகன்தானே உனக்காக ரத்தம் சிந்தினார், என் மகன்தானே அந்த சிலுவையில் கல்வாரியில் உயிரை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். வேளாங்கண்ணி நடைப்பயணமாக செல்லுகிறவர்கள் பக்தர்கள் எவ்வளவோ பேர் மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் நடைப்பயணமாக எவ்வளவு மைல்கள் தூரம் கடந்து சென்று தேவ அன்னையினுடைய திருக்கொடியை பார்த்து அந்த இல்லம் அடைகிறார்கள். அப்படியாக ஒரு இந்து சகோதரி தன்னுடைய மகன் காக்கா வலிப்பினால் ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு இருக்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றவன் 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத வேண்டி இருக்கிறது. ஆனால் அவனுக்கு காக்கா வலிப்பு, என்ன செய்வது என்று தெரியல. இந்த அம்மா தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு நடைப்பயணமாகவே வேளாங்கண்ணிக்கு போகிறார். அவர்கள் அப்படி போகிற போது மகனுக்கு இடையிலே காக்கா வலிப்பு வந்து விடுகிறது. அவருடைய வலி, அவருடைய துன்பம், இந்த தாய் கண்ணீர் வடிக்கிறார். அம்மா, உன்னை பார்ப்பதற்காக என் மகனை அழைத்துக் கொண்டு வருகிறேனே, என் மகனுக்கு சுகம் கொடுக்க, என் மகனுக்கு நல்வாழ்வு கொடுக்க, அவன் நல்லபடியாக தேர்வு எழுது, தேர்விலே வெற்றி பெற இதோ இந்த பாதத்தில் இந்த பாத யாத்திரையை நான் மேற்கொண்டு வருகிறேனே, இதோ மடிப்பிச்சை ஏந்தி அம்மா உன்னிடத்திலே கேட்கிறேன், என் மகனை குணப்படுத்தும். அப்பொழுது அந்த மகனுக்கு ஆவியினுடைய வல்லமையை தூண்டப்பெற்று அவன் சுகம் அடைந்தான், அவன் குணம் பெற்றான். மீண்டுமாய் அந்த தேவ அன்னையினுடைய திருப்பாதத்திற்கு வந்து இதோ இந்த அன்னை, இதோ இந்த தேவாலயத்தில் குடியிருப்பவர், இந்த வங்க கடலோரத்தில் இருக்கிற ஆரோக்கிய அன்னை என் மகனுக்கு சுகம் கொடுத்தார், என் மகனுக்கு வாழ்வு கொடுத்தார், என் மகன் நன்றாக தேர்வு எழுதி தேர்விலே வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்ணை பெற்றான் என்று சாட்சி சொன்னான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பாவத்திற்கான பரிகாரத்தை தேட அன்னை மரியாளிடத்தில் ஓடிவா, அவரிடத்தில் தஞ்சமடை, அவரிடத்தில் வேண்டி மன்றாடு. அப்பொழுது அவர் உமக்காக பரிந்து பேசி மகனுடைய இரக்கத்தை பெற்றுத் தருவார். செபிப்போம். அம்மா தாயே, வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயே, பாத்திமா அன்னையே, லூர்து அன்னையே, உம்மிடத்தில் நம்பிக்கையோடு வருகிற உன்னுடைய அன்பு மகளை அரவணைத்துக் கொண்டு ஆறுதல் தந்து உன் மகனிடத்தில் பரிந்து பேசி என் குடும்பத்திற்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்லாசிரியரை பெற்றுத் தாரும் அம்மா. ஆமென்.
பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை கண்ட பின்பும் மெசியாமலிருப்பாயா உம்மை நேசிக்கின்றேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் நான் கல்வாரி காட்சியை கண்ட நம் பாவங்களுக்கான பரிகார சிலுவை பாதை. பாடுகளின் பாதையில் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். நம் எல்லாருக்குமே நிரந்தரமான ஒரு இடம் கல்லறைதான். மனிதர்களாகிய நாம் இறுதியில் சென்று சேருகிற இடம் கல்லறைதான். ஆனால் அந்த கல்லறையில் கூட தற்பொழுது நமக்கு இடம் கிடைப்பதில்லை. யோசேப்பு, நிக்கதேம் இயேசுவுக்கு நல்லடக்கம் கொடுக்கிறார்கள். தொடக்க நூல் புத்தகம் 25வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மயேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே உள்ள இத்தியனான சோவாக்கினுடைய மகன் எப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவருடைய மனைவி சாராவோடு ஆபிரகாமை அடக்கம் செய்தார்கள். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். டாக்டர் சைமன் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள், அந்த நோயாளிகளுடைய வாழ்க்கையை மறுசீரமைத்து அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், மனிதநேயமிக்க நல்ல மருத்துவர். ஆனால் அந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் அவர் திடீரென்று உயிரிழந்த போது அவரை எங்கே அடக்கம் செய்வது என்று நினைத்தார்கள். அடக்கம் செய்வதற்காக ஒரு ஊருக்கு எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட இடத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கல்லை எடுத்து எறிந்தார்கள், தடியினால் அடித்தார்கள். அவரை இங்கே அடக்கம் செய்யக்கூடாது, கொரோனா தொற்று நோய் பரவிவிடும் என்று சொல்லி அவரை விரட்டி அடித்தார்கள். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம்முடைய அடக்கம் எப்பேற்பட்டதாக இருக்க போகிறது? நம் அடக்கத்தின் போது நம் மனைவியின் நிலம் என்ன? நம்முடைய கணவனின் நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளின் நிலை என்ன? நம்முடைய பங்கு தந்தை நமக்கு ஒரு நல்ல அடக்கத்தை தருவாரா? அத்தகைய வாழ்வினை நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க முடிகிறதா? சிந்தித்துப்பார், உன் வாழ்க்கையை யோசித்துப்பார், உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள். அதன் வழியாய் உன் மரணம் கூட அர்த்தம் உள்ளதாக மாறட்டும். இயேசுவின் மரணத்தை பார். இறந்து போய் 2000 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம், அடக்கம் செய்து 2000 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். ஆனால் உயிர்ப்பு என்கிற மகத்துவத்தில் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறார் இயேசு ஆண்டவர்.
நீயும் நானும் கூட அந்த உயிர்ப்பின் உச்சத்தில் மீட்படைய இதோ உன் பாவத்திற்கான பரிகாரத்தை தருகிறார். இறந்தோரை நல்லடக்கம் செய்ய நீ தயாராக இரு. உன் பெற்றோர், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள் இறந்து போனால் அவர்களுக்கு நல்ல அடக்கத்தை கொடு. அவர்கள் இறந்து போயிருந்தால் நல்ல திருப்பலியை ஒப்புக் கொடுத்து அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபி. அதன் வழியால் அவர்கள் நித்திய இளைப்பாறுதல் பெறுகிற போது உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2024ஆம் ஆண்டு பாவ பரிகார சிலுவை பாதையை மிக சிறப்பாக வழிநடத்த இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். மிக அழகாக இந்த திருச்சிலுவை பாதையை நமக்கு வழிநடத்திய அருள் தந்தை மனுவேல் அவர்கள் திருமுல்லை வாயில் நற்கருணை ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக பணி செய்து வருகின்றார். தெளிந்த சிந்தனையும் அற்புதமான மறைவுரை ஆற்றுகின்ற திறனும் கொண்ட தந்தை அவர்கள் அருமையான எடுத்துக்காட்டுகளோடு தன்னுடைய தெளிவான சிந்தனைகளை நல்ல குரல் வளத்தோடு எல்லோருக்கும் சென்று சேர்கின்ற விதத்திலே நமக்கும் சரி, இதை பார்த்து கொண்டிருந்த அனைத்து அயனாவர் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக மிக அருமையான சிந்தனைகளை வழங்கி, நம்முடைய இதயத்தை ஊடுருவுகின்ற சிந்தனைகளை வழங்கி, உண்மையாகவே நாம் பாவ பரிகாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சிலுவை பாதையை நமக்கு அழகாக ஏற்படுத்தி கொடுத்த தந்தை அவர்களுக்கு பங்கின் அருள் பணியாளர்கள், பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஃபார் மனுவேல். கரங்களை தட்டி நாம் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சமர்ப்பிப்போம். தொடர்ந்து அவருடைய இறைப்பணி சிறக்க நாம் அவருக்காக செபிப்போம். அருள் தேடல் என்னும் யூடியூப் சேனல் வழியாக இன்று உலகம் முழுவதும் அறியப்பட்டவராக அவர் இருக்கின்றார். மிக அருமையான தந்தை, பழகுவதற்கு இனிமையானவர், எப்பொழுதும் நட்புணர்வோடு இருக்கின்றவர். கடந்த ஆண்டு நான் அவரை அழைத்தேன், அவர் வருவதாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வர முடியவில்லை. அவர் திருப்பயணம் சில இடத்தில் திரும்பி வர முடியாத நிலை. ஆகவே நான் இந்த ஆண்டாவது கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் சொன்னேன். அவர் உடனடியாக மறுபேதம் சொல்லாமல் புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டு இன்று நம்முடைய வந்து மிக அழகாக இந்த சிலுவை பாதையை நமக்கு வழிநடத்தி கொடுத்தார். எனவே தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக நெஞ்சால் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சிலுவை பாதை சிறப்பாக அமைய நம்முடைய காவல்துறை நண்பர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அனைத்தையும் சீர்படுத்தி நமக்காக நெறிப்படுத்தி கொடுத்தார்கள். எனவே கேட்டு காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் திரு பரதநாதன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணி செய்கின்ற அனைத்து காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சிலுவை பாதை சிறப்பு அமைய அனைத்தையும் ஏற்படுத்திய பங்கு பேரவை உறுப்பினர்கள், அனைத்து பக்க சபைகளை சார்ந்தவர்கள், இந்த சித்தரிப்பை மேற்கொண்டவர்கள், அதற்காக தயாரித்தவர்கள், பாடல்களை இனிமையான பாடல்களை பாடி பொருத்தமான பாடல்களை பாடி இதிலே நமக்கு இலக்கை செய்தவர்கள் மற்றும் தன்னார்வத்தோடு செயல்பட்ட அனைத்து தொண்டர்கள் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாக பலருடைய உழைப்பு இதில் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அதனால்தான் இவ்வளவு சீரும் சிறப்புமாக இந்த திருச்சிலுவை பாதை நமக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி உங்கள் அனைவரின் சார்பாக உரித்தாக்கி மகிழ்கின்றேன். Thank you. God bless you. I thank the English community for participating in this celebration with the cross.
for your participation and the way in which you sang and prayed. Surely that has been so much dear to the Lord, and therefore we appreciate your presence, your participation in this penitential way of the cross. May God bless every one of you, and may God be with you. தேநீர் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே தயவு செய்து தேநீர் அருந்திய பிறகு நாம் இப்பொழுது மணி 6:15 மணிக்கு திருப்பலி தொடங்குவோம். தம்பி கொஞ்சம் பின்னாடி தம்பி கொஞ்சம் On behalf of everyone present here, we would like to thank our parish priest, Father Marius, for organizing this penitential way of cross for all of us. Thank you, dear Father. பங்கில் தவக்காலத்தில் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு சாட்சிய சிலுவை பாதை. தந்தை அவர்கள் சென்ற வருடம் பார்த்த பொழுதே இந்த வருடம் அதிகமாக நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். ஆகவே இந்த நாள் முழுவதும் இதற்காக தயாரித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஐம்புற பகுதி மக்களுக்கு சாட்சியாக இந்த சிலுவை பாதையை அறிவிப்பதற்கு முழு ஆற்றலோடு செயல்படுத்திய நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜபங்கள் வழியாக நாம் அர்ப்பணிப்போம். அனைவரும் கரங்களை தட்டி நன்றிகளை செலுத்துவோம். அருட்தந்தை அவர்களோடு உதவி பங்கு தந்தையர்கள் அருட்தந்தை ஆரோக்கிய வின்சன், அருட்தந்தை KP பால், அருட்தந்தை வில்லியம் மற்றும் பங்கு பெற உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முறை இளையோர் நிறைய உழைத்திருக்கிறார்கள். கிளை பங்கு டிவி நகர் மக்கள் சிறப்பாக சகோதரர் விக்டர் இந்த சிலுவை பாதைக்காக அதிகமாக ஆர்வத்துடன் பல உதவிகளை செய்திருக்கின்றார். ஆகவே சகோதரர் விக்டர் குடும்பத்திற்கு பங்கு தந்தை சார்பாக, பேரவை சார்பாக நன்றிகள். போலீஸ் பர்மிஷனுக்காக நிறைய நாட்கள் உழைத்த சகோதரர் ஆரோக்கியராஜன், ப்ரூஸ் ஆண்டனி மற்றும் பல்வேறு பணிகளை செய்த சிறப்பாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கிளை பங்கு டிவி நகர் இந்த கிராஸ் கொடுத்தாங்க. அதற்காக அதிகமாக ஆர்வம் காட்டி இதை செயல்படுத்திய டிலிச், டென்னிஸ் மற்றும் நண்பர்கள் அந்தந்த பணிகளை சிறப்பாக செய்தாங்க. வாட்டர் சப்ளை சின்ன பண்ண பிரின்ஸ், நெல்சன், வில்சன், பால்ராஜ் பல பேர் இருக்கிறாங்க. சாவிய விங்ஸ் சித்தரித்திருப்பதற்கு உதவி செய்த சதீஷ் குழுவினர் சிறப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்டியூம் அவங்களே செய்திருக்கிறாங்க. நன்றிகள். தமிழ் செல்வன், பிராங்க்லின், யஸ்வந்த், அப்புறம் இந்த வருஷம் ஜீசஸ் யாருன்ட்டு ரொம்ப நாள் தேடிக்கொண்டிருந்தோம். சகோதரர் ஜான்சன் அமலோர் அன்றைக்கிலிருந்து முன் வந்தார். அவரோடு சித்தரிக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்கள், ராஜன், ஆண்டனி காட்சன், பிரான்சிஸ் குமார், பிரின்ஸ்டன், செலேசிய உடன் உழைப்பாளர்கள், ஆத்மா மற்றும் லெஜன் ஆஃப் மேரி மரியான் சேனையினர், பாடகர் குழு, திருவழிப்பாட்டு குழு மற்றும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி அனைவருக்கும் நன்றிகள். டீ பாய் அந்த இதிலிருந்து சகோதரி கேத்தலிக் வந்திருக்காங்க. அவங்க டீ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 10 ரூபாய் டீயை 8 ரூபாய்க்கு சுவை மிகுந்த டீயை கொடுத்துருக்குறாங்க. ட்ரக்கு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நம்மளுக்கு கொடுத்து உதவுகின்ற சுரேஷ் மற்றும் சிறப்பான ஆடியோ கொடுத்த ரமேஷ் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகள். காவல்துறையினோடு ஒவ்வொரு முறையும் அயராது உழைத்த அனைத்து காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தை சார்பாக நன்றிகள். அயன்புற பகுதி மக்கள் சிலுவை பாதையின் வழியாக எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார்கள். ஆகவே இந்த சிலுவை பாதையில் சிரமம் பாராமல் பங்கெடுத்து சாட்சி பகர்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் சிறப்பான நன்றிகள்.